டு ரயில்வே நண்பன் சிவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ 20 லாஸ்ட் தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சதர்ன் ரயில்வேயில் ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ் இளைஞர்கள் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க, மிகவும் சந்தோஷம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ஒரு இது லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மலையில் சிஎன்டபிள்யூவுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, இதான் இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து ஒரு பிடிஎஃபாக நம்மளுக்கு வெளியிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த லிஸ்ட்டு. அது ஜென்ரல் ஒர்க் ஷாப் பொன்மலைக்கான டிவி லிஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட்டு, என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 2025 and listed candidates get verification on the date venue noted against each at 10. அதாவது எல்லாருமே கரெக்ட் அந்த டேட்டில் வந்து அசம்பிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அஃப்ரிதி ஐ அவருக்கு வந்து 5 ஆஃபீஸ் பொன்மலை திருச்சியில், சரியா? அவங்க அப்பா நேமும் கொடுத்துருக்காங்க, இஸ்மாயில் ஷாரிஃப் ஒய். அவர் டேட் ஆஃப் பர்த்லேருந்து அவங்க என்ன கம்யூனிட்டியில் வருவாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய நேமு இதில் இருக்கான்னு செக், அதாவது நீங்கள் டீசல் மெக்கானிக் வேகன்சி இருந்துச்சு அதுக்கு அப்ளை பண்ணவங்க, எலக்ட்ரீஷியனுக்கு அப்ளை பண்ணவங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ், மெஷினிஸ்ட், அடுத்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், அடுத்து ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட் சொல்லிட்டுருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீசல் மெக்கானிக்கு ப்ளஸ் எலக்ட்ரீஷியன் இவங்களுக்கெல்லாம் இருக்கும் 2025. அதிலே எலக்ட்ரீஷியனில் அந்த சீரியல். ஸோ 2 நாளில் 16, 17 இந்த அக்டோபர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. ஸோ வேறு திருச்சி டிவிஷனாக இருக்கட்டும், மதுரை டிவிஷனாக இருக்கட்டும், இல்லை பெரம்பூர், இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான உங்கள் லிஸ்ட்டு வெளியிடப்படும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த லிஸ்ட்டு வந்தோன்னா அடுத்தடுத்த அப்டேட் வரும். இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருவீங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஐடிஐ கேண்டிடேட்ஸ்னா ஐடிஐயோடைய சர்டிஃபிகேட், அதாவது மார்க் ஷீட் ப்ளஸ் உங்களுடைய டிசி, அந்த என்ஏசி அந்த சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுக்கோங்க கையில். அப்புறம் உங்களை ஐடிஐயோடைய டிசி கையில் வச்சுக்கோங்க. அது ஓபி சர்டிஃபிகேட், எஸ்சி/எஸ்டி கேட்டகரினா உங்களுடைய சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க கையில். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 5 to 6 கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் 12th முடிச்சிருந்தால் 12th மார்க் ஷீட்டு, ஓபி சர்டிஃபிகேட்டு, இது போதுமானதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.